humble before God. எப்படி இருக்கணும்? தாழ்மையாக இருக்கணும். Do you have this humbleness in approaching God's presence? கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள நுழைகிறதுக்கு உங்களுக்கு தாழ்மை இருக்குதா? ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள நுழைகிறதுக்கு உங்களுக்கு தாழ்மை இருக்குதா? Are you humble enough to seek God's face? See, most of the time we are carrying all the glory on our head. அநேக பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட மகிமைகள், நம்மளோட பெருமைகள் நம்ம தலையை சுமந்து போகிறோம். எங்க போகிறோம்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம். Yes, we do feel the presence of God, but not complete. அது நிறைவாக இல்லை. ஏன்? ஆண்டவர் பெருமை உள்ளவனே தூரத்தில் நின்று பார்க்கிறார், தாழ்மை உள்ளவனே அவனுக்கு கிருபை அளிக்கிறார். பெருமைகள் இருக்கும் பொழுது கர்த்தர் தூரம் நின்று தான் பார்ப்பார். அவர் தூரம் நின்றே கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க, பிரசன்ஸ்லாம் ஃபீல் பண்ண இல்லைன்னு சொல்லல, பட் தட் இஸ் நாட் எவ்ரிதிங் ஃபார் யூ. கர்த்தரை உணர்றதுல பெரிய விஷயம் இல்லை. கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு செவி கொடுத்து பதில் கொடுக்கிறாரு தெரியுமா? அதான் பெரிய விஷயம். சோ நம்ம பெருமையில நடக்கிறோம். முட்டி தரையில போட மாட்டோம். கேட்டா நான் வளர்ந்துட்டேன் பாஸ்டர், ஆவியில நல்ல அபிஷேகத்துல வளர்ந்துட்டேன், நான் முன்ன மாதிரிலாம். எத்தனை வயசு ஆனாலும் அவர் முன்பாக முழங்கால் போட்டு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. பேதுருக்கு இயேசுவை சரியா தெரியல. 2 படகு மூழ்கிறதுக்கு மீன் மாட்டின அப்புறம் இவர் வார்த்தை சாதாரண வார்த்தையில இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டோம். இவர் பிரசங்கத்தின் படியே, இவர் வார்த்தையின் படியே காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லி இவர் மகா பரிசுத்தம் சொல்லி, இயேசுவே என்னை விட்டு தூரம் போகும், முழங்கால் போட்டு தூரம் போகும், நான் பரிசுத்தம் இல்லை. Are we holy before the Lord? Are we righteous before the Lord? From morning to now, காலையிலிருந்து இப்ப வரைக்கும் நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா? யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு பாவம், ஏதாவது தப்பு இருக்குது. ஆனா ஜெபிக்கும் போது நேரா போயிட்டு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே, அப்புறம் இதை பாத்துங்க இதை செஞ்சிருக்கீங்க, அதை பாத்துங்க, நான் போயிட்டு ஓகே பாயா அப்படின்னு போயிடுறீங்க. இதான் நீங்க ஹம்பிளா ஜெபம் பண்றீங்களா? இயேசுவோட காலத்துல புதிய ஏற்பாடு அந்த மனுஷன் இயேசு எப்படி அப்ரோச் பண்றான்னு பாருங்க, எப்படி ஜெபிக்கிறான்னு பாருங்க. Can you see that? அவன் பெரிய பதிவு இருக்கிறான். நம்ம கூட 100க்கு அதிபதிக்கு ஈக்குவலா இருக்க முடியாது. நம்ம இந்த அளவுக்கு திமுறா நம்ம பெருமையா இருக்கிறோம், ஆமாவா இல்லையா? ஆனா அவன் அப்படிப்பட்ட உயர்வான பதிவில் இருக்கிறவன். அவன் எப்படி இருக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. அந்த நாட்கள்ல அவங்கள ஒரு பெரிய பொசிஷன் அது. ஆனா அவங்க அவ்வளவு ஹம்பிளா நீங்க வீட்டுக்கு வருது நான் பாத்துறேன் இல்ல, நான் உங்களை பார்க்கவும் அந்த அளவுக்கு நான் தகுதியுள்ள மனுஷன் இல்ல. ஆண்டு உங்க உள்ளத்தை பார்க்கிறார். நீங்க கிட்ட ஜபிக்க வர மட்டும் உங்க உள்ளத்துல எண்ணத்தை கொண்டு வரீங்க பாருங்க. ஒரு மனுஷன் உங்களை பார்க்க வந்தா அந்த மனுஷனோட கையில என்ன இருக்கு நீங்க பாப்பீங்க. என்ன எடுத்துட்டு வர்றாங்க கேட்டோன்னே, ஒரு விருந்தாளி வந்தாலும் சரி, அவங்க கையில என்ன இருக்கு, அவங்க கையில என்ன இருக்குது பாக்குறது நம்மளோட பழக்கம். என்ன கை வீசிட்டு வந்திருக்கு, அதுவும் வாங்கிட்டு வரலையா? ஒரு லட்டு கிட்டு வாங்கிட்டு வரலையா? வடை வாங்கிட்டு வரலையா? ஒரு 4 மணிக்கு போனா கேட்பாங்க, எங்க தேத்தனையை காணும், உளுந்து வடை எங்கன்னு கேட்பாங்க, பருப்பு வடை எங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா நீங்க வாங்கிட்டு வரணும், அப்பதான் பீப்புள் ஹாப்பிலி வந்திருக்கேன், சரிப்பா நான் போய் தேத்தனை போட்டுறவனுக்கு நம்ம உட்காந்து பேசிட்டு இருப்போம் அப்படின்னு. கையை தானே பார்ப்பீங்க. நீங்க கர்த்தரை பார்க்க போகும்போது கர்த்தர் கையை பார்க்க மாட்டாரு, உள்ளத்துல என்ன இருக்குன்னு பார்ப்பார். எந்த அளவுக்கு தாழ்மையா இருக்கிறீங்க, என்ன சிந்தையில போய் நிக்கிறீங்க, என்ன யோசனை உங்களுக்குள்ள இருக்கு, இதெல்லாம் தான் அவர் போய் பார்ப்பார். பார்க்கறது ஸ்கேன் பண்றது உங்க ஹார்ட்டை. அதான் நீங்க ஆண்டுகிட்ட போயிட்டு ஐயா சிந்தாலா போட முடியாது. The intention of your heart, உங்க உள்ளத்தின் அந்த 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 காரணத்தை எல்லாத்தையுமே அவர் அறிந்திருக்கிறார். ஐயால் தேவனுடைய முகத்தை தேடும் பொழுது உங்களை நீங்கள் தாழ்மையை ஆக்கி கொண்டு தேடணும். Prepare your heart. ஆண்டவரே நான் தப்பு பண்ணியிருப்பேன், உங்க முன்பாக நிற்க முடியாது. இந்த யூதர்கள் பார்த்தீங்கன்னா, லேவி கோத்திரம் பார்த்தீங்கன்னா, they will not simply go to the temple of God just like that. அவங்களை சுற்றிகரிச்சிட்டு ஓகே ஊழியர் நாட்கள் ரொம்ப சுத்தமா கவனம். ஏன்னா கர்த்தரோட பரிசுத்த அக்கினி அவங்கள அழிச்சிருன்றது அப்படியே ஒரு பயம். they will humble themselves. ஏதாவது பண்ணியிருப்போமோ, பாவ மன்னிப்பு கேட்டு பரிந்து அப்படியே கெஞ்சி அழுந்துட்டு அப்பதான் போய் போயிட்டு. ஆனா இந்த காலத்துல நீங்க எப்படி இருக்கிறோம், நம்ம ஏனோ தானோன்னு இருக்கிறோம், இஷ்டத்துக்கு போய் பேச, இஷ்டத்துக்கு பாடல் பார்க்கலான்னு இருக்கும். அதனால தான் நம்மளுடைய ஜெபம் எதுவுமே கேட்கப்படுறது. யூ ஆர் ப்ரேயிங், யூ ஆர் கிரையிங், யூ ஆர் ஆஸ்கிங், நத்திங் ஹேப்பன்ஸ். அற்புதம் நடக்க மாட்டுது. நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க கேட்ட காரியம் இன்னும் வரைக்கும் நடக்காம இருக்குதா, முதலாவது உங்களை செக் பண்ணி பாருங்க. நீங்க தாழ்மையா இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையா இருக்கீங்களா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையா இருந்தீங்கன்னா ஜெபம் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டீங்க. ஜெபம் இல்லாமல், because those who are prayerful, they acknowledge that God is their everything. ஜெபிக்கிறவங்க கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே, அவர் தான் எனக்கு பலன்ட். ஜெபிக்காதவன் நான் பார்த்துக்கிறேன், என்னால முடியும், அது பெருமை. ஆனா எல்லாத்துலயும் நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா நீங்க தாழ்மையா இருக்கிறீங்கன்ற அர்த்தம். ஜெபம் இல்லாமல் நீங்க இருந்தீங்கன்னா பெருமையா இருக்கீங்கன்ற அர்த்தம். Because this flesh is weak,
we need the strength of God. For that we need to pray. We need to pray. Hallelujah. மற்ற ஒரு இது நான் வாசிச்சுட்டு இருந்தேன். கோரியா சபையில் மிகப்பெரிய ஒரு சபை, அது போல் வங்கிச்சோட சபை. அவர் போட்டிருக்காரு, நான் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன்ருக்கார். அவர் வெளியே போய் இங்கே மார்க்கெட்டிங்லாம் ஒன்றும் பண்ணலை, யாருமே கூப்பிடல. 5 மணி நேரம் ஜெபம் பண்ணார். He became the channel of God's presence. It draw all the people into the church. The church grew. பெரிய பெரிய மீட்டிங்கில் போய் நின்று அவரோட இதை பேசி அப்படி இல்லை, அவர் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஆட்களான ஆரம்பிச்சார். ஜெபிக்கிற மனுஷன் தாழ்மையான மனுஷன், கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன், கர்த்தரை சார்ந்திருக்கிற மனுஷன். ஏன் மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, the most humble man on the face of this earth? என்ன காரணம்? அவன் ஜெபிக்கிற மனுஷன். எப்படி பார்த்தாலும் தைரியம் அவன் ஜெபம் பண்ணுவான், ஜெபத்திலே தான் அவன் இருப்பான். இன்னைக்கு நீங்க எப்படி கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறீங்க, மனுஷனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறீங்க, எவ்வளவு பெருமையா நீங்க நடந்துக்கிறீங்க? நீங்க சொல்ல, நான் ஆண்டு ரொம்ப தாழ்மையா இருக்கேன், வெளியில அப்படி இருக்கேன், அப்படி எங்க இருந்தாலும் நீங்கள் தாழ்மையா நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் மத்திய நீங்க தாழ்மையா கற்றுக்கொள்ள வேண்டும். பிகாஸ் யூ ஆர் கேரிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நீங்க தாழ்மையா இருந்தீங்கன்னா கோபம் இல்லாமலையும் வாழ முடியும், கோபம் இல்லாமலையும் வாழ முடியும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த கோபம் வருதுன்னா இட் சேலஞ்ச் அவர் ஈகோ. நம்மளோட ஈகோவை சேலஞ்ச் பண்ணிடுது, நம்மளோட சுயத்தை நம்ம வந்து நம்மளோட செல்ஃபை வந்து சேலஞ்ச் பண்ணி விட்டுறது. அப்போ நான் ஏன் சும்மா இருக்கணும், நான் ஏன் அமைதியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம எழும்ப ஆரம்பிச்சிடறோம். ஆனால் இதுக்கு நான் பாத்திரன் இல்லை, நான் எதிர்த்து நிற்க நான் பாத்திரன் இல்லைன்னு சொல்லி நீங்கள் தாழ்மையாக போனீங்கன்னா கோபத்தை வெட்டி விட முடியும். அதில் ஒன்று பாருங்க, ஷிமை என்ற மனுஷன் கல்லை தூக்கிட்டு யாரு இவனை அடிக்கிறான், தாவீது ராஜாவை அடிக்கிறான். என்ன சொல்ற, நீ சவுல் வீட்டுக்கு நீ பண்ண காரியம் இல்லை, அதான் நீ இப்போ அனுபவிக்கிற அப்படின்னு சொல்கிறான். தாவீது யோவாப் என்ன பண்ணுறான், இப்போ அந்த நாயை வெட்டி போட்டு வரேன்னு சொல்கிறான். அப்படி வசனத்தை போட்டுருக்கு, நான் சொல்ல தெரியுமா, வசனத்தை போட்டுருக்கு, அந்த நாயை எப்படி வெட்டி போட்டு சொல்கிறேன். அதுக்கு தாவீது சொல்கிறான், இந்த மாதிரி விட்டுரு, என் சொந்த மகனே என்னை அழிக்கணும்னு நினைக்கிறான், சொந்த மகனே என்னை கொல்றதுக்கு அழிஞ்சிட்டு இருக்கிறான், இவன் ஏமாத்திரம் கர்த்தர் அனுமதி கொடுத்தா அது நன்மையாக தான் இருக்கும், விட்டுரு அப்படின்னு. அந்த நேரத்தில் கோபப்பட வேண்டிய ராஜா அவன் விட்டு கொடுக்குறான். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அதை பார்த்து மன இறங்குவாரு, அவனை தாழ்த்துகிறான். When you practice humbleness in you, see it does not happen in a day. Okay, you will even can cut off the anger from you. நீங்க கோபத்தையும் விட்டு விட முடியும். பேசுறவங்க பேசட்டும் அப்படின்ட்டு நீங்க அமைதியா இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்க எப்போதுமே நான் திருப்பி கேட்கணும், பதிலடி கொடுக்கணும், பேசணும். No, leave it to God. You might be going through some challenges in your life. உங்க வாழ்க்கையில் சில சவால்கள் இருக்கலாம், சிலர் உங்களை ரொம்ப அசிங்கமா கேவலமா பேசலாம், இது பண்ணலாம். லீவ் இட். கர்த்தர் யுத்தம் செய்யட்டும், கர்த்தர் யுத்தம் செய்யட்டும், அவர் பார்த்து கொள்வார். You choose to remain humble before the Lord. கர்த்தருக்குள்ள தாழ்மையாக இருங்க. எல்லா இடத்துலையும் பேசணும் அவசியமே கிடையாது. கர்த்தரை பார்த்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. He is fighting for you. எங்களா நீங்க பேசி நீங்க மேற்கொள்ள முடியும், அந்த இடத்துல கர்த்தர் உங்க சார்பில் நின்று பேசுகிறார். அப்படியே வெற்றி வர விட மாட்டார். நீங்க ஒரு தகப்பனா இருக்கிறீங்கன்னா உங்க பிள்ளைங்களை எல்லாம் சேர்ந்து பூலி பண்ண விட்டுருவீங்களா? விட மாட்டீங்க. உங்க பிள்ளைங்க யாருமே பூலி பண்ண விட மாட்டீங்க. என்ன சொல்லுவீங்க? நான் இருக்கிற வரைக்கும் யாரையும் இப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லுவீங்க. ஆண்டவர் அப்படிதான் இருப்பார். He don't allow anyone to bully his children. அவர் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். அவர் மனதுருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். Hallelujah.